ஓகே. அந்த என்ன பார்ப்போம் என்னன்னா அந்த பேப்பர் வியூல நாங்கள் அந்த பாட்டுல வர ரெண்டாங்கல்லி டைப் இருக்கா ஈஸியா போக்கா அணுகுவோம். சரிண்ணே. என்னன்னா நாங்கள் இப்ப உங்களுக்கு ஃபுல்லா பேப்பர் வியூல ஈஸியா பார்த்து கொண்டு போவோம். இதுல என்னன்னா இப்ப பாருங்க 2023 2021 2023 நடந்த பேப்பர். அதுல வர எம்சிக்கு அந்த பாட்டுல வர அந்த முதல் எம்சிக்கு பாட்டு இருக்குது. அடுத்த பாட்டுல வர பாட்டுல ரெண்டாங்கள் எல்லா முறையும் ஒரே மாதிரி கேள்விதான் நினைமா வருது. அந்த டைப் ஒர்க்கா பார்த்து கொண்டு போவோம். இதுல பாருங்க இதுல ஒரு நகரத்தின் குடித்தொகை 20,000 மக்கள். குடித்தொகை வருடம் ஒன்று 10 வீதத்தினால் அதிகரிக்கிறது. 2 வருடங்களின் பின்னர் குடித்தொகை என்னவாக இருக்கு? சரிண்ணே. இதுல பாருங்க நான் ஒரு எல்லா இயர்லும் ஒரே மாதிரி கேள்வியை கொண்டு வந்து பார்ப்போம். என்னன்னு சொன்னா இதுல என்ன சொல்லுதுன்னா இதுல வந்து ஒரு 2023 பேப்பர் 2023 நடந்த முதல் என்ன லெவன் வச்சுக்கு 2022 மற்ற 2020 சனே 2023 இந்த 4 நியூ சிலபஸ்ல வந்த பேப்பர். அதுல நாங்க ஒரு பேப்பர்லும் இந்த டைப் ஒரு கண்டை பார்ப்போம் ஈஸியாக. சரிண்ணே. இப்படி பார்த்தா சரியா இல்லாட்டி ஓம் சார். ஓம் சரி. ஓகே. இதுல வந்து என்னன்னு சொன்னா பேப்பர் இதுல ரெண்டாங்கலி இப்ப ஒரு நகரத்துல ஒரு நகரத்துல குடித்தொகை 20,000 மக்கள். வருடம் ஒன்றுக்கு குடித்தொகை 10 வீதத்தினால் அதிகரிக்கிறது. 2 வருடங்களின் பின்னர் குடித்தொகை என்னவாக இருக்கும் கேட்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். ஒரு நகரத்தில் உள்ள மக்கள் 20,000 பேர். சிறனே குடித்தொகை வருடம் ஒன்றுக்கு 10 வீதத்தில் அதிகரிக்குது. 10 வீதத்தில் அதிகரிக்குது. 2 வருடங்களின் பின் குடித்தொகை என்னவாக இருக்கும் கேட்கிறேன். சரி. இது நாங்கள் அந்த ஃபியூச்சர் வேலை இது அந்த கூட்டு வட்டியில பாக்குற மாதிரி ஈஸியா பார்க்கலாம். என்னது கூட்டு வட்டிக்கு நாங்க சமன்பாடு இப்படி போடுறாங்க. ஃபியூச்சர் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ 1 + r என்ன மடக்கண்ட சமன்பாட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரி. இதுல வந்து இப்ப இருக்கிற சனத்தோ பிரசன்ட் குடித்தொகை வந்து 20,000 இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 10 வீதத்தால் அதிகரிக்குது. அப்ப 10 வீதம்னா சரி ஆர் வந்து தசம் 1 எத்தனை வருஷத்துக்கு பிறகு 2 வருடத்துக்கு பிறகு சரி எவ்வளவா இருக்கு மட்டும் கேட்கிறேன். அப்ப நாங்கள் சரி இப்ப இதுல 20,000 தர 1 வருஷம் 2ஆம் மடக்கு அதை பிரிக்கிறோம்னா வரும். சரி ஈஸியா பாக்குறேன். இப்ப நாங்கள் இது கணக்கெல்லாம் சொல்ல இப்ப நாங்கள் எளிய வட்டி கூட்டு வட்டி என்று பாக்குறோம்னாங்களே நீங்க பார்த்திருப்பீர்கள். எளிய வட்டி கூட்டு வட்டி. அப்ப இதுல இந்த கூட்டு வட்டி என்ற டைப்புக்கு போவோம். சரி இப்ப 20,000 பேர் இருக்கிற 10 வீதத்துல இருக்கிற ஈஸியா பார்ப்போம். உங்களோட இலகுவான முறையில பார்ப்போம். 20,000 பேர் இருக்கிறா. இப்ப சரி ஒவ்வொரு வருஷமும் 10 வீதத்தால் அதிகரிக்குது. அப்போ முதலாம் வருஷம் சரி 10 வீதத்தால் அதிகரிச்சால் எவ்வளவு 2,000 கூடும். அப்ப முதலாம் வருஷம் முடிவுல எவ்வளவு இருக்கும் 22,000 மாறும். சரி அடுத்த வருஷம் அதுல ஒரு 10 வீதம் கூடும். சரி அதுக்கு 10 வீதம் அளவு 2,200 கூடும். அப்ப இந்த 22,000 + 2,200 எவ்வளவு 24,200 பேரா மாறும். அப்ப எப்படி இருக்கு 2 வருடங்களுக்கு குடித்தொகை இந்த மாதிரி இருக்கும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க. இப்ப உங்கள்கிட்ட 20,000 பேர் இருக்கிற முதலாம் வருஷம் முடிவில் எப்படி வரும் 20,000க்கு 10 வீதம் எவ்வளவு 2,000 வருது. அப்ப முதலாம் வருஷம் முடிவில் 20 + 2 தானே 20,000 + 2,000 22,000 வரும். அடுத்தது 2ஆம் வருஷம் முடிவில்
ரெண்டாம் வருஷம் முடிவில் இணையும் 22,000க்கு 10 வீதம் எவ்வளவு 2200. அப்ப முதல் 22 இருக்குது, 22 2200 சேர்ந்தா எவ்வளவு 24,200 வருது. சரிமே, இப்படி சொல்லி கொள்ளலாம். அப்படி இல்லாம அது ஈஸியாக இது சும்மா ஒண்ணும் தெரியாத இதுக்கு பாக்குறது. நாங்கள் ஈஸியா பார்ப்போம். என்னன்னு சொல்றோம், கூட்டு வட்டி ஃபியூச்சர் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ 1+6 இன்னாம் அடுக்கு அந்த சமன்பாட்டுல பிள்ளை வரும். அப்ப இப்ப பாருங்க பிரசன்ட் வேல்யூ எத்தனை பேர், இப்ப 20 பேர், 20,000 பேர் இருக்குது. அப்ப 1/6 வீதம். சரி, தசம் உண்டு. எத்தனாம் வருஷம் 2 வருஷம். போர்ட் தெரியுது சார். போர்ட் வந்து கேமரா வந்து கீழே பதிஞ்சிட்டது, போர்ட் அதுக்கு மேல இருக்கு. ரைட் சார். சரி சரி, one minute. சரி, ஓம் சார். ஓகே ஓகே, நான் இதை இந்த கணக்கு பார்த்துட்டு ஷேர் பண்றேன். அப்ப 20,000 இருக்குது. அப்ப 20,000 என்ன, 20,000 1 வருஷம் ஒன்றின் 2ஆம் அடுக்கு என்ன, 1 வருஷம் ஒன்றின் 2ஆம் அடுக்கு. அப்ப 20,000 வேற 1 வருஷம் ஒன்றின் 2ஆம் அடுக்கு எப்படி வரும், 1ஆம் அடுக்கு 1 வருஷம் 1, 2ஆம் அடுக்கு 1 வருஷம் 2 1. அதோட பேருக்கு பேருங்க எவ்வளவு வரும், ஒன்று வருஷம் 2 1 24,200 என்ன, 24,200 இருக்குங்களா? சரி, இப்படி பார்க்கலாம். இது இப்ப வரைஞ்சது நாங்கள் கூட்டு வட்டி என்ற சமன்பாட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஈஸியான அந்த ஃபியூச்சர் வேலையை நாங்கள் அந்த முதலீட்டு தீர்மான இடத்துல பாவிக்கிற மாதிரி ஃபியூச்சர் வேலையை பார்க்கலாம். சரி, அதை எப்படி நாங்கள் வட்டி சமன்பாட்டை பாவிச்சு கொள்ளலாம். சரிண்ணே, இலவா இது இந்த பாட்டு தானே உங்களோட அந்த பாட்டோட அந்த 10 கல்லியா வர கல்லியா இந்த கொம்பசரி கல்லி. சரி, அப்ப இதுக்கு எப்படி பார்க்கலாம். அடுத்த கல்லி பார்ப்போம். அடுத்த கேள்வி சொல்ற, 4,000 ரூபாய் முதலீடு, சரி, 12 வீத எளிய வட்டியில் 1,440 உழைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுக்கும்? இவர் கேட்கிறார். இவர் என்ன சொல்றாருண்டா 4,000 ரூபாய் முதலீடு. சரி, இது ஓகே. அடுத்த கேள்வி சொல்ற, இப்படியான டைப்ல தான் பெறுது கேள்வி. அடுத்த கேள்வி சொல்ற 4,000 ரூபாய் இப்ப முதலீடு வச்சுக்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் 4,000 ரூபாய். இவருக்கு எளிய வட்டி எத்தனை வீதம், 12 வீதம் வட்டி. இவருக்கு வட்டியாக 1,440 ரூபாய் வரும். எத்தனை வருஷத்துல இருக்கிறார். எளிய வட்டி 12 வீத வட்டி என்ன, இப்ப நாங்க பாருங்க 1,440 ரூபாய் போடுறதுக்கு எத்தனை வருஷம் இல்ல. சரி, இப்ப இது வட்டி என்ன, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும், இன்ட்ரெஸ்ட் 4,000க்கு 12 வீதம் எவ்வளவு 400. ஓகே, 4,000 தர 12 வீதம் 10 வீதம் 400. கல்குலேட்டர் ஈஸியா பாருங்க, கல்குலேட்டர்ல பேருக்குங்க 480 ரூபாய். ரைட், இப்ப இதுக்கு எத்தனை வருஷம் வரும், இந்த 1,440 உழைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் செல்லும். அப்ப 1,440 நாங்கள் ஈஸியா பார்ப்போம். முதலீடு 4,000, வட்டி வீதம் 12 வீதம், ஆகவே வருடம் வட்டி சமன். எளிய வட்டி தானே, எளிய வட்டி என்ற எல்லா வருஷம் சமன். முதலாம் வருஷம் 480, 2ஆம் வருஷம் 480 கூடி கூடி செல்லாது, முதலோடு சேராது. எளிய வட்டி என்றால் முதலாக இருக்கும், வட்டி விரும்பாது. சரிண்ணே, அப்ப இந்த எல்லா வருஷம் 480. அப்ப இந்த 480 படி 1,440 ரூபாய் உழைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணும். அப்ப முதலீடு 4,000 விளங்கல, கிளியர் இல்லையே. சரி, அப்ப 4,000 ரூபாய்
கிளியர் இல்லாம அந்த பிபிஎம் 194 ஆகும். மறக்காம மியூட் பண்ணி விடுங்க. பிபிஎம் 194. Recording in progress. சரியான ஓகே. இப்ப முதலீடு 4000 சரிண்ணே. முதலீடு 4000 சொல்லினா ஒவ்வொரு வருஷமும் அப்ப வட்டி வீதம் 12 வீதம் எல்லா வருஷமும் ஈக்குவல் வட்டி, எளிய வட்டியில சமன் வட்டி. அப்ப 4040 வீதம் 12 வீதம் 480. அப்ப இவர் நேர 1440 ரூபாயை உழைப்பதற்கு எவ்வளவு வருஷம் எடுக்கும்? அப்ப இது பாருங்க 1440க்கு 1440 ரூபாய் வட்டி பெற எடுக்கும் காலம் சமன் 1440 480. எவ்வளவு வரும்? 3 வருடமா? 3 வருடம். சரி 3 வருடம். 1440 1440 400 இப்படி இருக்கு. சரி வழி காட்டுங்க. அடுத்தது சரி, இது ஒரு இயர்ல இந்த கேள்வி வருது பாருங்க. ஒரு இயர் எடுத்து காட்டுறேன். சரி, இந்த 10 கேள்வியும் நீங்க இந்த ஒரு 4 பேப்பரை முடிவு செய்து போனீங்கன்னா பேப்பர்ல இருந்தா உங்களோட 10 கேள்வி வரப்போகுது. வேற ஒன்றும் மங்கள பெருசாங்களை போத்தவே இல்லை. சரிண்ணே 2023 ஓகே. அடுத்தது நீங்க ஒரு இயரா பார்ப்போமா? நான் வரேன். சரி, ஒரு இயர்ல இருக்கிற 10 கேள்வியும் பார்த்துட்டு அங்கே மற்ற இயர்ல ஒரே நேரத்துல பார்க்கல. ஓகே. அடுத்தது 20,000 ரூபாய் பெறுமதியுடைய ஒரு மோட்டார் இருக்கார். 2 வருடங்களுக்கு வருடம் 10 வீதம் தேவைப்படுகிறது. 2 பின்னர் அதன் பெறுமதி இது Recording in progress. 20,000 ரூபாய் பெறுமதியுடைய ஒரு மோட்டார் இருக்கார். 2 வருடங்களுக்கு வருடம் 10 வீதம் தேவைப்படுது. 2 வருடம் பின் அதன் பெறுமதி என்ற தேவை கழிச்சு போட்டு சொல்லுவோம். அப்ப இப்ப பாருங்க 20,000 ரூபாய் அது இது எது மோட்டார்ந்த பெறுமதி. வருடாந்த தேவை எவ்வளவு? வருடத்து மோட்டார்ந்த கிரியம் 20,000. வருடாந்த தேவை எவ்வளவு? வருடாந்த தேவீதம் சொல்லுமா? தேவீதம் 10 வீதம். அப்ப வருடாந்த தேவை எவ்வளவு? வருடாந்த தேவை 20,000க்கு 10 வீதம். நான் சிம்பிளா நான் ஒன்றும் கொமர்ஷியல் கூட பார்க்கல. ஈஸியாக இலகுவான மொழி நடையில பார்ப்போம். சரி, இப்படி ஆன்சர் இப்படி தெரிஞ்சா சரி. நீங்க சிம்பிள் விடயமாக பாருங்க. கணக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏனென்றா இன்றைக்கு நான் உங்களுக்கு சனிக்கிழமை எக்ஸாம் வச்சுக்கொண்டு நான் இன்றைக்கு ஒரு மெதட்டேன் உங்களை பூத்தையில நான் ஈஸியாக விளங்கல. சரி, இப்ப ஈஸியா பார்ப்போம். அப்ப வருடாந்த தேவை எவ்வளவு? 2,000. அப்ப 2 வருடம் என்ன சொன்னது? 2 வருடங்களின் பின் தானே கட்டது. அப்ப இதுல 2 அப்ப வருடாந்த தேவை 2,000. அப்ப 2 வருட தேவை என்ன? 2 வருடங்களின் முடிவில் தானே கேட்கிறார். இதுல உங்களை கேட்டது தேவிதான் 10 வீதம். வருடாந்த தேவை 2,000. 2 வருடங்களின் முடிவில் அதன் பெறுமதி என்னது? அப்ப 2 வருடங்களுக்குமான தேவை 2 வருடங்களுக்குமான தேவை எவ்வளவு? 2,000 தர 2 4,000. சரி, 2 வருடங்களுக்குமான தேவை 4,000. அப்ப என்ன சொல்றது? இதன் பெறுமதி மோட்டார் என்ன தேறிய 2 வருடங்களின் பின்னர் அதன் பெறுமதி. அப்ப தேறிய பெறுமதி 2 வருடங்களின் பின் மோட்டாரின் தேறிய பெறுமதி.
என்னன்னு சொல்றான்? 20,000 சய 4,000. சரி, எவ்வளவு? 16,000. புத்தக பெறுமதி சொல்லி கேட்கிறேன். 2 வருடங்களின் பின்னர் மோட்டார்ந்த பெறுமதி கேட்கிறேன். சரிண்ணே, 2 வருடங்களின் பின்னர் அதன் பெறுமதி மோட்டார்ந்த பெறுமதி தேவைவிட்டா பிறகு மோட்டார்ந்த வெளியே எவ்வளவு வேறு இப்படி சொல்லலாம். இல்லாட்டி சரி சரி வருடாந்த தேவை 2,000, 2 வருடங்களின் பின்னர் கிரியம் 20,000, தேவீதம் 10%, வருடாந்த தேவை 2,000, 2 வருடங்களுக்குமான தேவை 2,000 தர 2 4,000. ஆகவே அப்படி சொல்லலாம். இல்லாட்டி ஈஸியா போடலாம். என்னது இதுக்கு என்ன? வருடாந்த தேவை 10%. சரி, அப்ப இங்க 2 வருடங்களுக்குமான தேவை எப்படி சொல்லலாம்? வருடங்களுக்குமான தேவை சரி 20,000 தர 10%, சரி தர 2 அப்ப 4,000 நேரம். சரி, அடுத்தது இதுல புத்தக பெறுமதி. தெரிய பெறுமதி. புத்தக பெறுமதி என்ன சொல்லலாம்? கிரியம் செயற்பாடு. சரி, கிரியம் அளவு 20,000. ஏற்படிஞ்ச 4 அடிப்படை இதுலயே வச்சு காணலாம். நேரம் வேண்டாம், இப்படி நேரம் இப்படியும் காணலாம். சரி, அப்ப கிரியம் இந்த இதுல 20,000 இதை இங்க போடலாம். தர 10% தர 2 இதுல 4 வரும். 20,000 சய 4,000 16,000 இப்படி காணலாம். இதுலயே நேரம் காணலாம். இல்லாட்டி 20,000 கிரியம், வருட தேவை 10%, அப்போ வருடாந்த தேவை 2,000, 2 வருடங்களுக்குமான தேவை 4,000, 4,000 கிட்ட இது அந்த கேள்விக்கான ஆன்சர் ஆயிருக்கும். சரி, கொஞ்சம் பார்த்த போவோம். இந்த பேப்பரை ஃபுல்லா ரிவ்யூ பண்ண தானே வேணும். பாஸ்டா போற எல்லாம் சிலவா சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொண்டு போறேன். சரி, ஏதாவது டவுட்ஸ் கேளுங்க, நான் அதை சொல்லி கொண்டு போறேன். சரி, இது அநேகமான பேப்பர்ல வந்திருந்த இந்த கேள்வி வந்திருக்கு தானே. மோட்டார் விடயம் பெறுது. அடுத்தது 800 ரூபாய் வருடம் ஒன்றுக்கு 20% வட்டியில. சரி, ரூபாய் 800 வருடம் ஒன்றுக்கு 20% வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை திரட்டப்படேன் 2 வருடங்களின் பின்னர் கூட்டு வட்டியும் திரட்டிய பெறுமதியும் சரி 20% வட்டி, வருஷ வட்டி 20%, அரையாண்டுக்கு ஒருக்கா கூட்டுது வட்டி. சரி, அரையாண்டு கூட்டு. சரி, 2 வருடங்களின் பின்னர் வட்டியின் முதலும் என்ன கேட்கிறார்? என்ன சொல்லுங்க? கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, நான் சொல்லணும் எது? அரையாண்டு கூட்டு. என்ன சொன்னாரு? நீங்கள் என்ன சமன்பாடு அப்ளை பண்ண முடியாது. சரி, எனக்கு இங்க ஃபியூச்சர் வேல்யூ, சரி பிரசன்ட் வேல்யூ பிவி, சரி ஃபியூச்சர் வேல்யூ பிவி போடலாம். என்னுடைய சமன் பி 1 பிளஸ் ஆறுங்கில் எம். சரி, சைன் பண்ண சொல்லுங்க. சரி, ஆறுங்கில் எம் எம் டி எம்என் எம்என் சொல்லலாம். சரி, இது நான் சொல்றேன், ஈஸியா பாருங்க. இது நான் இன்வெஸ்ட் பண்ற முதல். எம் வந்து எத்தனை நேரம் மல்டிபிள் பண்ணுது. அதாவது சிம்பிளா சொல்றேன், ஒரு வருடம் அது மல்டிபிள் பண்ணுது 1 வருஷத்துல ஒரு கதை மல்டிபிள் பண்ணுது. அரையாண்டு கூட்டண்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நேரம் மல்டிபிள் பண்ணுது? 2 தரம். அப்ப 2 காலாண்டா சரி எத்தனை நேரம் மல்டிபிள் பண்ணுது? 4 தரம். சரி, மாதாந்தம் என்றால் வருஷத்துல எத்தனை நேரம் பெருக்கம் வருடத்துல எத்தனை பெருக்கப்படுது?
அப்ப இப்ப பாருங்க இதுல 800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். 800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். எவ்வளவு சரி உண்டு 6 வீதம் 20 வீத வட்டி. 20 வீதம் நான் இப்படி எழுதுறேன்னு சொல்லி வழங்காதீங்க. 20 வீதம் நான் 20 100 போடணும். அப்ப பிரிச்சா தசன் என்னன்னு நேரம் எழுதுறாங்க தானே. இப்ப 10 வீதம் சரி 10 100 அப்ப தசம் 1 எழுதுறேன். 20 வீதம் தசம் 2 எழுதுறேன். 5 வீதம் தசம் 0.5 எழுதுறேன். சரி அதுதான் நான் என்ன செய்யறேன்னா சரி இதெல்லாம் இல்ல சின்னபடியா இந்த R 20 வீதம் தசம் 2 எத்தனை ஆண்டு கூட்டு அரை ஆண்டு கூட்டு வருஷத்துல எத்தனை இருக்கு 2 அரை இருக்கு. அப்ப 2 M2 திருப்பி மேல அந்த M தானே போட்டு நான் அது 2 எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை கேட்கலாம் ஏன் எத்தனை ஆண்டு அடுத்து எத்தனை ஆண்டு 2 வருஷம். அப்ப தர 2 என்ன சொன்னா 800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். R 20 வீத வட்டி தசம் 2 அந்த எத்தனை ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டா 2 அரையாண்டு தானே வரும் வருஷத்துக்கு இல்ல. அவ 2 காலாண்டா 4 மாதம் 12 இப்படி வருமா. இஞ்ச போட்டது திருப்பி மேல இஞ்ச போகும். எத்தனை ஆண்டு எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷம் தரலண்டு. எத்தனை பேர் சொல்லுவோம் 800 1 சக இது வந்தா தசம் 1 இதை பிரிச்சா தசம் 1 தானே மேல 4 800 1 தசம் 1 4 அது சொல்லுங்க. ஒரு கால்குலேட்டர் செய்யலாமே சயின்டிபிக் கால்குலேட்டர் கொண்டு வாங்க. 1,004 விளங்கல 1,004 1,004 இல்ல 800 தர 1,464 வருது. சரி 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 இப்படி வருது. சரி ஆமா சார். சரிண்ணே 200 பெருக்கின 1171 ரூபா 28 என்ன கேள்வி என்ன கூட்டு வட்டியின் திரட்டிய பெறுமதி யாது. சரி 2 வருடங்களின் பின் கூட்டு வட்டியின் திரட்டிய பெறுமதி யாது. எனக்கு ஒரு வட்டி என்று கேட்கிறதால நான் ஏன் சொல்றேன் இந்த கூட்டு வட்டி கேள்வி சரி கூட்டு இது வட்டி மூலம் கூட்டு வட்டி எவ்வளவுண்டா 1171 ரூபாய் 28 சத்துல இருந்து 800 கழிச்சா 371 ரூபாய் 28 சேமித்த கூட்டு வட்டி வட்டித்தொகை அவற்றை வட்டித்தொகை 371 ரூபாய் 28 சரி இந்த வட்டி மூலம் இது அரையாண்டு தெளிவா பாத்துக்கங்க. அரையாண்டு இதுல பெறக்கூடிய கல்வி வெளிய வட்டி கூட்டு வட்டி அரையாண்டு கூட்டு மாத கூட்டு காலாண்டு கூட்டு. சரிண்ணே அடுத்தது சரி இதுல அடுத்தது விடை வீதம் பெறும் அதை பார்ப்போமா. ஏஆர் ஒன்று தப்பறது நாங்கள் கல்வி விருந்தேன் வார கல்விகளோடய போகிறேன் நாங்கள் விதத்து இருப்பேன். அடுத்தது
ஓகே. சரி, ஓகே. அடுத்தது சரிண்ணே, இது ஓகே. ஓகே, இப்ப என்னன்னா இதுல உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி சரி. முதல் எளிய வட்டி, எளிய வட்டியா நேர அப்படியே வட்டியா காண்றதான் எளிய வட்டி. சரி, அது எத்தனை வருஷம் மட்டும் கண்டாலும் அதான் அதை பிறகு சொன்னா பெருக்கி விடுங்க, வருஷத்தால நேர பெருக்குங்க. கூட்டு வட்டி என்ன? சரி, நான் அப்போ சொன்னேன் அது கூட்டி வட்டி, சும்மா வருடாந்த கூட்டு. இது சரி, கூட்டு வட்டியில வருடாந்த கூட்டு, அரையாண்டு கூட்டு, காலாண்டு Recording கூட்டு. in progress. சரிண்ணே, அடுத்தது மாதாந்த கூட்டு. சரி, மாதாந்த வட்டி, கூட்டு வட்டி. சரி, கூட்டு வட்டி நார்மல் கூட்டு வட்டி, வருடாந்த கூட்டு வட்டி, மற்ற மாத அரையாண்டு, காலாண்டுக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை கூட்டலாம். சரிண்ணே, அடுத்தது இதுல வர்றது அந்த விடை வீதம் பெறும். சரி, அதை அங்கே சொல்றேன். அடுத்த கேள்வி அதுல 6வது கேள்வி. அதனே ஒரு வங்கி 2 வருட நிலையான வைப்புக்கு 4 வீத வட்டியை அளிக்கின்றது. சரி, ஒரு வங்கி வந்து சொல்லுது 2 வருட நிலையான வைப்புக்கு 4 வீத வருடாந்த வட்டியை அளிக்கிறது. நீர் 10,000 ரூபாய் இதில் வைப்பு செய்து 2 வருடங்களின் பின்னர் உமது மீதி யார்? கூட்டு வட்டியா வெளிய வட்டியா என தெரியல. சரிண்ணே, அவர் சொல்றார் ஒரு வங்கி நிலையான வைப்புக்கு 4 வீத வருடாந்த வட்டியா அளிக்கிறது. நீர் 10,000 ரூபாய் இதில் வைப்பு செய்கின்ற 2 வருடங்களின் பின்னர் உமது மீதி யார்? அநேகமா வங்கி வைப்பு பண்ண கூட்டு வட்டி தானே. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? 10,000 ரூபாய் டிபாசிட் செய்யறோம். 2 வருடங்களின் பின் உமது மீதி யார்? அப்ப இதுக்கு வாங்க ஃபியூச்சர் வேல்யூ, பிரசன்ட் வேல்யூ நீங்கள் எப்பன்னு போடலாமே, பின்னு சொல்லலாமா? 1 + r என்னாம நான் சொன்னேன், நான் கூட்டு வட்டியில செய்யணும். சரிண்ணே, என்ன தெளிவில்லை தானே. இதுல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். எத்தனை வீத வட்டி? 10 வீதம். சாரி, 4 வீதம். என்ன 4 வீதம்? அப்ப சொல்லுங்க, 4 வீத வட்டி. அப்ப 10,000 1 சக தசம் 0.4. இது 4 தானே, 2 வருடங்கள் என்று. அப்ப சொல்லுங்க 10,000 தர 1.04 2ஆம் அடுக்கு. என்ன பேரும் நீங்கள் சாண்டிஃபிக் ஈஸியா செய்யலாம். அதை கொண்டு வாங்க. மெத்தட் சொல்ற செய்யற சுகமா எவ்வளவு வரும்? 10,810. அப்படிதானே, என்னென்ன வந்தது? 1816. 1.08 வந்திருக்கும். அதை பெருக்கினா 10,816. அப்படியே பெருக்கி இப்படியே போட்டா சரியா. அடுத்தது முருகன் சொல்லி
அடுத்தது முருகன் வந்து முருகன் ஒரு தொகை பணத்தை ஏபிஎனும் 2 வங்கியில் வைப்பிச்சுகின்றார். வங்கி ஏயில் 10 மில்லியன் 5 வருடங்களுக்கும் வங்கி பியில் 15 மில்லியனை 15 வருடங்களுக்கு வைப்பிச்சுகிறார். வட்டி வீதம் 5 எனில் எது சிறந்தது? என்ன செய்யறாருன்னா முருகன் ஏபி என்று 2 வங்கியில வைப்பிச்சுகிறார். இதுல இந்த கேள்வி ஏன் இப்படி போட்டுச்சுன்னு தெரியல. இதுல வந்து அவர் சொல்றார், இவர் முருகன் ஒரு தொகை பணத்தை ஏபி அந்த 2 வங்கியில வைப்பு செய்கிறார். வங்கி ஏயில் 10 மில்லியன் 5 வருடங்களுக்கும் வங்கி பியில் 15 மில்லியன் 15 வருடத்துக்கும் வைப்பு செய்கிறார். வட்டி வீதம் 5 வீதம் எனில் எது சிறந்தது? என்ன செய்யலாம்? சொல்லுங்க, என்ன செய்யலாம்? எது சிறந்தது? செய்து பார்த்து சொல்லுங்க, டக்குனு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு டைம் தானே வேணும். வட்டி வீதம் சமனண்டபடியா பொருந்தாது. ரெண்டுமே வட்டி வீதம் சார் 2 இடத்துல 5 வீதம் என்றபடியா வைக்கிற முதல வச்சுதானே சார் வட்டி முதல்ல வச்சுதான் சொல்லலாம். இதுல கேள்வி கொஞ்சம் குழப்பமா தானே இருக்கேனே. வங்கி பி சிறந்தது. நாங்கள் இது ஒரு என்னன்னு சொல்லலாமண்டா, இது ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்குது. 10 மில்லியன் 5 வருடத்துக்கு போடுறோம். 5 வருடத்துக்கு போட்டா 5 ஆண்டு கூட்டாவும் அது 15. இது கேள்வியில ஒரு சின்ன குழப்பம் தானே இருக்குது. சரி, இதை அனுமதி வைக்கணுமா ஆண்டு தொகையாக வைக்கணும்? இல்ல, ஆண்டு தொகை வைக்கல. உங்களே எந்த வங்கி எந்த வங்கி சிறந்த மாதிரி வைக்கணும். எந்த வங்கி சிறந்ததான் கேட்கணும். அனுமதியும் கேட்கல. இதுல கேள்வியில எங்களுக்கு ஒரு சரி, இப்ப 2 பேங்கிட்டையும் இந்த தனித்தனி ஆண்டு தொகையை கண்டாச்சு நான் எங்களுக்கு இல்லையா, அதை பிழைக்க மாட்டேன். இல்லாட்டி நான் எப்படி பாக்குறேன்டா, இது 5 ஆண்டு கூட்டு, மற்றது 15 ஆண்டு கூட்டுன்னு பார்த்தோம்டா, இது 5 வருஷத்துல போட்டோம்டா 2 ஈக்குவலா 15க்கு ஈக்குவலாக்கி பார்த்தோம்டா 10 மில்லியனை 5 வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டு வட்டியா வருது. அப்ப முதல் 5 வருஷத்துக்கும் அது இப்ப வட்டி வந்து 5 வருஷம் மெச்சூரிட்டி தான் வட்டி கிடைக்கும் மாதிரி எடுப்போம். எடுத்தோம்னா 3 தரம் வெறுமனே
இது ஒரே இதான் இது எளிய வட்டியில சார் ஏ வங்கியில வைப்பு செய்யறதா சரியா வரும்? என்னன்னு சொல்றீங்க? என்னடா சார், இப்ப 5 வருஷத்துக்கு நாங்க வட்டி பாக்குறப்போ ஏக்கு வந்து 2,50,000 வருது. அதே இது நாங்க 15 வருஷத்துக்கு பாக்குறப்போ அது இந்த அமௌண்ட் வந்து 25 லட்சம் வட்டி வருது எங்களுக்கு. அதே இது 15 வருஷத்துக்கு 15 மில்லியனா 15 வருஷத்துக்கு நாங்க வந்து வைப்புல இடைக்க வந்து எங்க டோட்டல் வட்டி வந்து 11,20,000 வருது, 25,000 வருது. அப்படின்னு பாக்க வங்கி ஏல வைப்பு செய்யறதா சரியா வரும்? இல்ல பாருங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தேன். இப்ப நீங்கள் இத 5 ஆண்டு கூட்டண்டும் இத 15 ஆண்டு கூட்டணும் அப்படியே பாக்குறீர்கள். 10 மில்லியன் எத்தனை 10 5 வீத வட்டி 5 வீத வட்டி என்ன ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்? 5 லட்சம் வரும். 5 வருஷத்துக்கு 25 லட்சம் 2.5 வரும். என்ன 2 லட்சத்தி 2,50,000 வரும். 10 மில்லியன். ஓம் சார், 2,50,000 வரும். அதை நாங்க 15 வருஷத்துக்கு முதல் சமனா இருக்கிறால அது கொஞ்சம் சான்ஸ் குறையாது. 15 மில்லியன் அல்ல மற்றது 25 லட்சம் தான் வட்டி 5 வருஷம். இதுல நாங்கள் இதுக்கு சொல்லலாம் சார், ஒரு வருஷத்துக்கு பாக்குறப்போ 50,000 வரும். அதை நாங்க 5 வருஷத்துக்கு பாக்குறப்போ 2,50,000 வரும். 5 வருஷத்துக்கு 2,50,000 சொல்லி சொன்னா 15 வருஷத்துக்கு 25 லட்சம் வருது. 15 வருஷத்துக்கு நம்ம 7,50,000 தான் வரும். 7,50 விட கொஞ்சம் 7,50 தானே வரும் கிட்டத்தட்ட பார்த்தா. அப்படியே வரும். ஓம் சார் 7,50,000 தொகை பிழைக்கிறதோ 10 லட்சம் 15 10 மில்லியன். நாங்கள் இதுல எங்களுக்கு சொல்லாம நாங்கள் இதுல மொத்த 2 வங்கியிலும் வட்டி வீதம் சமன் என்று சொல்லினேன். வட்டி வீதம் மாத்திருந்தா ஓகே. இப்ப வங்கி இது மெச்சூரிட்டி வங்கி ஏ வந்து மெச்சூரிட்டி குறுகிய காலம் அப்ப அதனால தங்களுக்கு போட்ட காசை விரைவா எடுக்கலாம்ன்ற ஒரு நன்மையை சொல்லலாம் வரும்னு சொல்லிடாது. நாங்க நோமனா வருவாயை வச்சு தான் சிறந்தா சொல்லுவோம். இப்ப நான் இதுல 5 வருஷத்துல போட்ட காசு 5 வருஷம் மெச்சூரிட்டி. 5 வருஷம் மெச்சூரிட்டியில இந்த முதல் திருப்பி என்ற கைக்கு வந்துடும். சரி, மற்றது 15 வருஷம் மெச்சூரிட்டி என்ன கொஞ்சம் லாங் டேர்ம். அதைத்தான் சொல்லலாமே ஒழிய வேணுமெண்டா சிறந்தாண்டு போறதுக்கு இது 5 வருஷம் மெச்சூரிட்டியில என்னோட காசு வந்துடும். இது 15 வருஷம் வரையும் நான் பொறுத்து இருக்கோம் போட்ட காசு நீண்ட காலம் வரை. அப்ப இந்த ஆபத்து கூட இந்த ஆபத்து குறைவென்று சொல்லலாம் ஒழிய வேற ஒன்றும் சொல்லிடாது இல்லை. சரிண்ணே, அப்ப நாங்கள் இது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மெச்சூரிட்டி இதாகுது. நாங்கள் என்னன்னு பார்க்கலாம், இந்த 15 வருஷம் 15 மில்லியனுக்கு வருடாந்த வட்டி வீதம் 5 வீதம் வேற 15 சும்மா வெளிய வட்டி இதுக்கு வட்டி பார்ப்போம். சரி, இது இந்த 5 லட்சம் ரூபா. சரி, இந்த 10 மில்லியன் ரூபா உங்களுக்கு 5 வருஷம் வட்டி வெளிய வட்டியில பார்த்து ஒரு 5ஆம் வருஷம் முடிவுல மெச்சூரிட்டியை 15 ஈக்குவல் ஆகி மட்டும் பார்க்கலாம். முடிவு ஒன்றும் செய்யலாம் 15 வருஷத்துக்கு. சரி, இப்ப நீங்கள் என்ன சொல்றோம்டா இதுக்கு நாங்கள் சமன்பாடு கூட இருக்கேன் இப்படித்தான் சொல்லலாம். சரி, இப்ப முதல் 5 வருஷம் முடிவுல 10 மில்லியன் பிளஸ் 250 வட்டி வரும். அப்ப 1250 5ஆம் வருஷம் முடிவுல வரும். சரி, பிறகு அந்த 1250 அடுத்த 5 வருஷத்துக்கு போடுறோம். போட்டா அதுக்கு பிறகு ஒரு மெச்சூரிட்டி முதல் ஒரு தொகை வரும். சரி, அதுக்கு பிறகு அந்த தொகையை திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு போடுறோம். போட்டு வார இந்த கடைசியா வார கூட்டப்பட்ட பெறுமதியும் இந்த 15 வருஷம் முடிவுல வார தொகையும் எது பெருசுன்னு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் அது இதுதான் பெருசாக இருக்கு. பார்த்து நான் கல்குலேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி அப்படித்தான் பார்க்கலாம். இது 5 வருஷம் கூட்டு, இது 15 வருஷம் கூட்டு, அப்படித்தான் என்னால இருக்கலாம். அப்ப 5 வருஷம் கூட்ட 15 வருஷத்துக்கு ஈக்குவல் ஆக்குறது. சரி, 15 வருஷம் கூட்டா அப்படி நேர வரும் தானே வட்டி.
சரி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா முதல் 5 வருஷத்துக்கு 2,50,000 வட்டி வரும். 5ஆம் வருஷம் மெச்சூரிட்டியில என்ன 10 லட்சம் 2,50,000 கூட்டு 12,50 அதுக்கு வட்டி வரும். 5% வட்டி 5 வருஷத்துக்கு வரும். சரி அந்த தொகையை பின் அதுல வர கூட்டு தொகையை அங்காளி வருஷத்துல கொண்டு போறோம். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 3 லட்சம் பேர் சும்மா சரி 3 வருதுன்னா கிட்டத்தட்ட 15 லட்சமா மாறி அதுக்கு 5 வருஷம் வட்டி பார்ப்போம். அதை கூட்டி பார்த்தோம். அதை விட இதுக்கு கூட இல்லை. இதுக்கு நீங்க வட்டி பார்த்தீங்கன்னா கிட்ட வருஷம் 750 வரும். 15 வருஷத்துக்கும் 11,27,500 இதுக்கு மட்டும் வட்டி வரும். இதால அதை விட கூட வருமானதான் பார்ப்போம். இது 15 லட்சத்துக்கும் 15 மில்லியனுக்கும் 5 வீதப்படி 15 வருஷத்துக்கு போட்டா 11,25,000 வட்டி மட்டும் வரும். சரி இதுக்கு முதல் வருஷம் 250 வரும். முதல் 5 வருஷத்துக்கு 250 வரும். அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி வருது? அங்காளி 5 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வருதுன்னு பார்த்து இதை விட கூட வருமானா அவர் நட்டம். என்ன இது இப்படிதான் இதை பார்க்கலாம். பார்க்கிறாரு கொம்பையா வந்தா அப்படிதான் கொம்பையா வாங்க வேற ஒரு கொம்பையா வந்ததுக்கும் உங்களுக்கு இல்லை. சரி இது 15 வருஷத்துக்கு மடிய வட்டியா தான் பார்ப்போமே. 15 ஆண்டு கூட்டண்டா உள்ளுக்கு வருஷம் கூட்டாகிறாங்க. 15 வருஷம் முடிவு மெச்சூரிட்டிலாம் கூட்டாகும். சரி இதுவும் அந்த மெச்சூரிட்டிலாம் கூட்டாகும் வட்டி. சரி இது 5 வருஷம் 5 வருஷத்துக்கு மெச்சூரிட்டிலாம் வட்டி கூட்டாகும். சரி 5 வருஷம் வரையும் வட்டிய வட்டியா. அப்ப 5 வருஷம் வட்டி 250 அந்த 250 10 1250 அடுத்த 5 வருஷத்துக்கு அது வட்டி பார்ப்போம். பிறகு அதுல வர முதலுக்கு அங்காளி வருஷத்துக்கு வட்டி பார்ப்போம். அப்படி அந்த வட்டிய வட்டி தொகையும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் 5 வருஷத்துக்கு 250 வட்டி. சரி அடுத்த 12,500 எவ்வளவு வட்டி வரும்? 5 வீதம் இது கிட்டத்தட்ட 62,500 என்ன 31,12,500 வரும் சார் மொத்தம். 3,12,500 வருது. இதை கூட்டி வர எவ்வளவு டோட்டலா வரும்? கிட்டத்தட்ட வட்டி இது வட்டி மட்டும் 15,62,500 வரும் சார் டோட்டல் வட்டியா? இல்ல 15,62,500. ரைட் ஓகே. 5 வீத வட்டி 5 வீத வட்டி பாத்தீங்கன்னா 3,90,625 வரும் சார். வட்டியில 90,625 வருது. வட்டியில மட்டும் கூட்டுங்க. வட்டி மட்டும் கூட்டினீங்கடா சார் 9,53,125 வரும். ரைட். இப்ப பாருங்க இது 11,20,000 இது 9,53,125. அப்ப இது நல்ல வேறதான் முதல் பெரிய கப்பல்லோ முதல் சின்ன கப்பன்னா 10 சொல்லி இருக்கலாம். எப்படி பார்த்தா 11,20,000 படி வருது. இது 9,53,125. ஆகவே நான் முதலீடு செய்யலாம். மொத்த இதுக்கு சொல்லணும் மொத்த சம்பாத்தியத்தை மொத்த வட்டி வருமானத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் கணிப்பிடும் போது முதலீடு பியில் இந்த மொய் வங்கியில் வைப்பிலிடுவது லாபகரமாகும். அவ்வளவுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி அது கேள்வியில அவ பெரிய தெளிவாக கேட்கல எங்களுக்கு என்ன. அடுத்த பேன் ஏசியா பேங்க்ல ஒரு வருட நிலையான வைப்புல அரைவட கூட்டுடன் 5% வருடாந்த வட்டி சதவீதத்தை அளிக்கிறது. ஏபிஐ annual per rate. சரி வருடாந்த வட்டி annual per rate ஏபிஐ சொல்லுங்க. நீர் 10,000 முதலீடு செய்ய ஒரு வருட இறுதியில் எவ்வளவு பணத்தை வைத்திருப்பீர்? நீர் உழைக்கும் உண்மையான வருடாந்த வட்டி வீதம் என்ன? இது அடுத்த கேட்கிறார். அது என்னென்ன யார் கேட்கிறார்? வருடாந்த விடாய வீதம் கேட்கிறார். சரி எம்சிகளும் இந்த கேள்வி என்ன கேட்டவர்டா உங்களுக்கு முதல் கேட்டது சொல்ற 5% வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கொடுக்கிறேன். 5% வருடாந்த வட்டியா அரை வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்கிறேன். நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. சரி ஒரு வருட இறுதியில் எவ்வளவு பணத்தை வச்சிருக்கு? அதுக்கு பார்க்கணும். FP1 + R/M MN சரிண்ணே MN P 10,000 1 எத்தனை வீத வட்டி? 5 வீதம் 0.05
அதெങ്കിലും எத்தனை அரையாண்டு கூட்டு தானே 2 மேலேயும் 2 ஏன் 1 ஒரு லட்சம் சரிண்ணே அப்போ அங்க 10,000 1 லட்சம் தசம் 2 தானே வரும் 1 லட்சம் 0.25 ஏன் அடுக்கு 2 எவ்வளவு பேரும் வட்டி முதலும் வட்டி முதல் மட்டும் இருக்குது ஒரு லட்சம் 0.25 2ஆம் அடுக்கு சொல்லுங்க 10,506 ரூபாய் 25 506 ரூபாய் 25 25 இதுதான் அவர் கேட்ட எவ்வளவு ஆண்டு கட்டுப்பாரு ஓகே இது விலை வீதம் என்னன்னு கேட்கிறார் நான் சொல்றேன் விலை வீதம் 5.625 வீதம் தான் பெரியது ஒரு பார்ப்போம் 5.06 விலை வீதம் இவர் கேட்கிறார் உங்களுக்கு விலை வீதம் என்னன்னு கேட்கிறார் வருடாந்த வட்டி விலை வீதம் விலை வீதம் அந்த AIR AER annual effective rate வருடாந்த விலை வீதம் AER கேட்கிறார் என்னன்னு சொல்லலாம் என்ன நினைக்கலாம் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க 1 6க்கு என்ன சொல்லுவோம் m mn minus 1 வருடாந்த விலை வீதம் இப்ப வாங்க சரி 1 6ங்கிலேயும் mn minus 1 பாருங்க 1 6 எத்தனை வீதம் வட்டி வீதம் தசம் 0.5 எத்தனை நேரம் அரையாண்டு கூட்டு தானே மெல்த்தை எத்தனை அவ 2 m என்ன 2 வருஷம் என்ன 1 minus 1 சொல்லலாங்க 1 சக தசம் 2.5 அப்ப 1 தசம் 0.25 அடுக்கு 2 minus 1 சொல்லுங்க அடுக்க இந்த சமன்பாடு ஒன்று தசம் 0.56 மைனஸ் 1 1 தசம் 0.506 1 தசம் 0.506 2.5 வருதானே ஆமாம் சார் அப்படிதானே இங்க இதுல பார்க்கவே விளங்குமா ஈஸியா 10,000 போட்டா அப்ப இதுல இருந்து -1 கழிச்சா 0.0506 2.5 வரும் இப்ப இத 100 ஆல பெருக்கினா 5.0625 வீதம் இதான் விலை வீதம் வருடாந்த விலை வீதம் இப்ப உங்களோட பேங்க்ல வட்டிகள் சொல்லி வைக்க பாருங்க மாத வட்டி விலை எல்லாம் சொல்லுவீங்க சரி அப்ப அந்த வட்டிகளுக்கு பக்கத்துல நீங்க பாருங்க இப்ப என்னது விலை வீதம் ஒன்று சொல்லி இருக்கு மெய்யாரன்னு சொல்லி இருக்கு நீங்க எடுத்து பாருங்க இப்ப வருடாந்த வட்டி வீதம் 10 வீதம் அது வருடாந்த விலை வீதம் சரி அதுவும் 10 வீதம் தான் சரி இப்ப அரையாண்டு வட்டி அரை வருஷத்துக்கு ஒரு 6 மாத வட்டி சொல்லுவீங்க அது ஒரு 10 வீதம் சொல்லியிருந்தா அது கொஞ்சம் கூட வேறு விலை வீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட வேறு 10 வருஷம் மட்டும் வேறு சரி அடுத்தது இப்ப மாத வட்டி மாதாந்த வருட வட்டி வீதம் 10 வீதம் அதுவும் இதை விட கொஞ்சம் கூட வரும் சரி 10 வருஷம் இதை வரும் சரி அதை நீங்க செய்து பார்த்தீங்கன்னா சரி இப்ப இதை சொல்லியிருந்தா இதற்கு 5 வீத வட்டி இது வருட வட்டி 5 வீத வட்டி ஆனா அரையாண்டுக்கு ஒருக்கா கூட்டுறதால இப்ப இது விலை வீதம் 5.06 வீதம் இது வருட அந்த விலை வீதம் அந்த விலை வீதம் நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை எடுத்து பாக்க நீங்க நம்மள ஒரு வங்கியின் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்து பாருங்க
நெட்ல தட்டி பார்க்கலாம் ஈஸியா. சரி, அதுல பாத்தீங்க ரெண்டாவது பக்கத்துல வருடாந்த வட்டி வீதம் நல்ல விலை வீதம் ஏஆர்ஓ அப்படி என்று இருக்கு. வேணா விலை வீதம் ஒன்று இருக்கு. அதான் நம்ம இது அதை தனிஞ்ச கேட்டது. இவர் அரையாண்டு கூட்டண்டா அது வருடாந்த விலை, வருடாந்தத்துக்கு 120 கூறு வந்து கேட்கணும். அப்ப நாங்கள் இதை ஈஸியா சொல்லலாம். நாங்கள் விலை வீதத்துக்கு இப்படியும் ஒன்று சொல்றோம். நாங்கள் இதை நீங்க அது தெரியாட்டேன்னு சொல்லும்போது உழைச்ச வட்டி என்ன 506 ரூபா 25 எதுக்கு 10,000. அப்ப உழைச்ச வருமானத்தை உழைச்ச வட்டியை திட்ட முதலில் சதவீதமாக கூறுவது விலை. இதுல இருந்து முதல்ல இருந்து வந்த வருவாயை திட்ட முதலில் 120 கூறுவது விலை. இது திட்ட முதலில் 120 கூறும் அதே விட தான் இருக்குது. நான் அங்க செய்த விட இதுக்கு 5.0625 மட்டும்தான். நீங்க செய்து பார்த்து கொடுத்தாங்க. இதுல வாழ்ந்த வட்டிய திட்ட முதலில் 120 கூறும். சரி, இது விலை. சரி, விளைவிறதுக்கான சமன்பாடு விளையாட பார்த்துவீங்க. கட்டாயமாக இதுகள் இருக்கும். சரி, முன்னூறு போடுற எம்சி கல்வியிலும் இருக்குதா? அதுல ஒரு மாடல் பேப்பர் ஒன்று இருக்குல்ல, அது எம்சி கல்வி மேக்சிமம் பார்த்து கொண்டு போங்க. அடுத்த போற என்ன இதுல பிரச்சனை என்ன கேட்டுக்கொண்டு போங்க. இதுல சாரங்கன் என்பவர் சப்பாத்து உற்பத்தி செய்யும் இயந்திரத்தை முதலீடு செய்யறார். வருடாந்தம் ரைட். இது நீங்கள் அந்த ரைட் வருடாந்தம் இவர் 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் லாபத்தை 5% வட்டியில் முதலாம் வருட இறுதியில் ஆரம்பித்து 10 வருடங்களை பெற்றுக் கொள்வார். சாரங்கன் என்பவர் சப்பாத்து உற்பத்தி செய்யும் ஒரு இயந்திரத்தில் முதலீட்டை மேற்கொள்கிறார். வருடாந்தம் என்பவர் 1 லட்சம் ரூபாய் லாபத்தை 5% வட்டியில் முதலாம் வருட இறுதியில் ஆரம்பித்து 10 வருடங்களை பெற்றுக்கொள்வார். ஒவ்வொரு தடவையும் பராமரிப்புக்குரிய 5,000 ஆகும். இது வருடம் 0 மற்றும் 5வது வருட இறுதியில் 2 தடவைகள் ஏற்படுகின்றது. இத்திட்டத்தின் தேறி என்ற பெறுமதி யார்? என்ன செய்யலாம்? கேள்வி என்பிவி காண்றதுடைய கேள்வியாக இல்லை. செய்யலாமா? அனுமதியில பார்க்கலாம். என்னன்னு செய்யலாம்? இது செய்யலாமா? இது நாங்கள் அந்த இப்படி பார்க்கலாம். ஈஸியா வேற 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற சரி, இப்போ 1 லட்சம் ரூபாய் முதலாம் வருஷத்தின் அந்த 5%
അഞ്ച് വീതത്തിന്റെ 5 വീതത്തിന്റെ ഡിസ്കൗണ്ട് ഫാക്ടർ ഇதை பெருக்கிறது முதலாம் வருஷம் 1 2 3 4 5 6 7 8 9 10 வருதுதானே சரி இப்படி அது உங்களுக்கு நார்மலா தெரியாட்டி இப்படி சொல்லலாம் சரி இப்படி இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்ற முதலாம் வருஷத்துல வருடம் சைபர் மற்றும் இதுல 5000 ரூபாய் பராமரிப்பு என்னது அவர் ஒரு இயந்திரத்தை ஒரு டைம் மேற்கொண்டிருக்கிறார் வருடாந்தம் அவர் 5 வீத வட்டி என்னது கழிவுக்காரணி 5 வீதம் சரிண்ணே 1 லட்சம் ரூபாய் லாபத்தை பெறுகிறார் சரிண்ணே இதுல இதுல பராமரிப்புக்குரிய 2 வருஷத்துல சைபராம் வருஷத்துல சைபர்ல ஒரு 5000 ரூபாய் போகுது சரி அப்படித்தான் செய்யலாம் அதுக்கு வேற ஒரு வளம் தெரிகிற ஒன்று இதுக்கு அந்த 5 வீதம் கழிவுக்காரணி நீங்க போட்டு பண்ணுவாங்க 5ஆம் வருஷத்துல இதுல ஒரு அப்ப இதுல ஒரு 95,000 ரூபாய் வரும் சரி அதை கண்டுட்டு அது இந்த டிஸ்கவுண்ட் இதை கூட்டி ஊட்டிடலாம் சொல்லப்பட்ட அந்த விடயத்துக்கு அப்படித்தான் செய்யலாம் அதுல கேள்வியில சின்ன ஒரு மயக்கம் இருக்குது அதை விடுவோம் அடுத்ததை பார்த்து அதை பார்த்தோம்னா அந்த கேள்வி நான் செய்து வரோம் அதுக்கு அடுத்த பார்ப்போம் ஓகே சரி நம்ம சின்ன சின்ன நுணுக்கங்களா சின்ன பிரச்சனைக்குரிய கேள்வியில விட்டுட்டு மற்றது போவோமா ஒரு கம்பெனி அதனது முதலீட்டின் மீது 10 வீத கூட்டு வட்டி வருமானம் உழைப்பதற்கு எதிர்பார்க்கிறது 5 வருடங்களின் பின்பு 1,20,000 ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கு தற்போது தொகை இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்ன சொல்றாருன்னா ஒரு கம்பெனி அதனது முதலீட்டின் மீது 10 வீத கூட்டு வட்டி வருவாய் உழைப்பதற்கு எதிர்பார்க்கிறது 3 வருடங்களில் 5 இல்ல 3 வருடங்களில் 3 வருடங்களின் பின்பு 1,20,000 ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கு தற்போது உலக தொகை முதலீடு எனக்கு மற்ற எல்லா சம்பளம் போவது இல்லை இது ஃபியூச்சர் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ 1 + r என்ன போ இதுல வச்சுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் இவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா இவர் என்ன சொல்றாரு ஒரு கம்பெனி முதலீட்டு மீது 10 வீத கூட்டு வட்டி வருமானம் உழைப்பதற்கு கூட்டு வட்டி வருமானம் உழைப்பதற்கு எதிர்பார்க்கும் சரி 3 வருடங்களின் பின்பு 1,20,000 ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கு தற்போது எவ்வளவு தொகை முதலீடு செய்ய வேண்டும் சொல்றோம் சரி ரைட் வட்டி மூலமா இதுல 1,20,000 ரூபாய் போடுவோம் சரி இதுல 1,20,000 ரூபாய் போடுவோம் இதுல பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு போடுவோம் இது எத்தனை 1 எத்தனை வீத வட்டி 10 வீத வட்டி அப்ப இதுல தசம் 1 இது எத்தனை வருஷ அடுத்து 3 சரி இந்த பிவி பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு சரி அப்ப இதஞ்சால வச்சுக்கொண்டு இதஞ்சால வரும் என்ன 1/1 மடங்கு எத்தனையா இருக்கும் 1/1 மடங்கு எத்தனையா இருக்கும் இல்லாட்டி 1,20,000 பிரசன்ட் வேல்யூ இன்டு 1/331 அப்ப இது பிவி இங்க பிரிக்கும் அப்ப பிரசன்ட் வேல்யூ சமன் 1,20,000 1/3 பிரிச்சோம்னா இதுக்கு இவ்வளவு காசு இப்ப போடும் சரி 1,20,000 1/331 சரி 90,187 ரூபாய் 70 போட்டாரு 90,187 ரூபாய் 70 இதுக்கான ஆன்சராக இருக்கு அவ்வளவு காசு தோண்டி சரி நீங்க கணக்கெல்லாம் மாத்தானீங்க எனக்கு தெரிஞ்சது என்ன ஒரு ஃபியூச்சர் வேல்யூ காண்றது என்னது ஃபியூச்சர் வேல்யூ சமன் பிரசன்ட் வேல்யூ 1 + r என்ன இப்ப இவ்வளவு காசு போடணும் இது இவ்வளவு வருது 120 எப்ப வருது 3 வருஷத்துக்கு பிறகு வருது சரி அப்ப பிரசன்ட் இதை காணும் இதை மட்டும் இவ்வளவு போடணும்ன்றது இதை கண்டாச்சு தானே இதை காணும் இதை காணும் இந்த சமன்பாட்டை இப்படி வச்சு மாத்துங்க தண்டை வள்ள கூட வரும் அதுக்காக எல்லா சமன்பாட்டையும் மாத்த ஏதோ ஒரு தெரிஞ்ச சமன்பாட்டை வச்சே பிள்ளை வரும் இலகுவா இதுல ஒற்று கஷ்டமான விடயங்கள் இல்லை இலகுவாக நாங்கள் அணுகி கொண்டு போனோம்னா ஈஸியாக செய்யலாம் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க திறமை வேற மாதிரி நான் கஷ்டப்பட்டு நீங்கள் இது ஏதோ ஒரு மெதட்ல பார்த்துருப்பேன் நான் இலகுவாக அணுகிற மெதட்டை மட்டும் சொல்லிக் கொண்டு போறேன் சரிண்ணா இதுல இந்த பேப்பர்ல
இதுதான் இதுல இருந்த ஒரு இன்னொரு பேப்பர் பார்ப்போமே. ஓகே, இதுல 24ல நடந்த பேப்பர் சரிண்ணே. இதுல சரிண்ணே 24ல நடந்த பேப்பர் அதற்கு பாப்போமே. ஓகே, இதுல நான் முதல் இந்த பாக்குறேன். மற்ற உங்களுக்கும் என்னென்ன மாதிரி கேள்வி வரும்ன்றதை நான் பார்த்து கொடுப்போம். வெண்டையாக்கி நான் அடுத்த கிளாஸ்ல மற்றதை சொல்லுவேன். இப்ப மற்ற கல்வியல் எப்படி செய்து அணுகிறேன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இன்றைக்கு இந்த பாக்குறேன். சரி, இதுல வந்து பாருங்க என்னன்னா இதுல நான் பார்ட் 2ல 2வது கல்வியை தான் பார்க்கிறேன். அது என்னென்ன வந்தது பாருங்க. எளிய வட்டியில வருது, அடுத்தது கூட்டு வட்டி வருது, அடுத்தது அந்த வருடாந்த விலை வீதம் வருது. சரி, ஏஇஆர் சொல்லுவீனம் சரி, அல்லது இஐஆர் சொல்லுவீனம், இல்லாட்டி வருடாந்த விலை வீதம். அத சரி மாத வட்டி தந்த வருடாந்த சதவீதமாக சொல்ல கேட்கணும். சரி, மாதாந்த கூட்டு வந்து இதுக்குள்ள வட்டிக்குள்ள இதுதான் வருது. அடுத்தது என்ன கேட்டிருந்தவ அந்த ஒரு அந்த ஒரு சொத்து வந்து பெருமானத்தை விசையினா அதுல தேறிய மீதி கேட்கணும். அப்ப கிரியத்தில இருந்து சொத்தின கிரியத்தில இருந்து அந்த ஏற்பாடை கழிக்க அதுல தேறிய பெருமதி வருது. அதை கேட்டார். சரி, கிரியம் தந்திருந்தவன் தேவை 2 வருஷம் தேவை கழிச்சா பிறகு அதுல தேறிய பெருமதி கேட்கிறேன். அதை சிம்பிளா சொன்னா புத்தக பெருமதி 2 வருடங்களின் பின்பு தேறிய புத்தக பெருமதி எவ்வளவு கேட்கிறேன். அந்த கேள்வி கொண்டு கேட்டிருந்தேன். சரி, இப்படியான கேள்வி டைப் தான் உங்களுக்கு வேற இதுல பாருங்க. முதல் பேப்பர்ல மற்ற அந்த எளிய வட்டி மேல அந்த கூலித்தொகையை தந்து கூலித்தொகை ஒவ்வொரு வருஷம் முதல் வருஷத்தை விட 10% அதிகரிக்குது. 2 வருடங்களின் பின்பு மொத்த கூலித்தொகை எப்படி இருக்கு மட்டும் கேட்டிருந்தது. அடுத்த கேள்வி கேட்டிருந்தது எளிய வட்டி கேட்டது. எளிய வட்டி 12 விதத்துல வந்திருந்தது. நாங்கள் ஒரு தொகையை வட்டியை உழைக்கிறோம், அந்த வட்டியை உழைக்கிறது எத்தனை வருஷம் எடுத்து கேட்டிருந்தது. அப்ப எளிய வட்டி கேட்டிருந்தது. அந்த குடித்தொகை வந்து கூட்டு வட்டி இதை அப்ளை பண்ணினா கூட்டு வந்திருக்கு. அடுத்தது ஒரு மோட்டார் 20,000 பெறுமதியான மோட்டார் வேணும் வாங்கியிருக்கிறார். வருடாந்தத்தை 10%, 2 வருடங்களின் பின்பு அதன் பெறுமதி அதன் புத்த பெறுமதியை நடுக்கட்டு இருந்து. அடுத்த கேள்வி. அடுத்தது அது கூட்டு வட்டியில கேட்டிருந்தது. வருடாந்த கூட்டு வட்டி சரி 4% வட்டியில போட்டிருந்தது. 2 வருஷத்துக்கு பிறகு 10,000 ரூபாயின் தொகையை நடு கேட்கணும். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறேன். ஏபி என்ற 2 பேங்க்ல போடுறோம். சரி, 5%, ஒன்றுல வேறம் முதல் இன்னொன்றுல வேறம் முதல். அது 5 வருஷம் கூட்டு, மற்ற 15 வருஷம் கூட்டு. அது நல்லதுன்னு கேட்டிருந்தது. சரி, அடுத்தது கேட்டிருந்தது அரையாண்டு கூட்டு. அரையாண்டு கூட்டு வட்டியில அது விலை வீதம் கேட்டிருந்தது. சரி, அது உழைக்கும் உண்மையான வருடாந்த வட்டி வீதம். அது இந்த தமிழே வருடாந்த விலை வீதம் கேட்காம அப்படி கேட்டிருக்கிறேன். சரி, அடுத்தது என்பிவிக்கு தான் வந்த கேள்வி ஒரு தெளிவித்ததாக இருந்தது. சரி, அடுத்த கேள்வி வேற வந்து அவர் கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு வட்டியை முதல் உழைக்கிறார். இப்ப இவ்வளவு காசு கொண்டே போடுவோம் மட்டும் கட்டுறது. சரி, அதுவும் கூட்டு வட்டி என்ற சமன்பாட்டில் வச்சு நாங்கள் கழிச்சு கொண்டு போகலாம். சரி, அதுல கேட்டு இருந்தது அவருக்கு
Recording in progress. 2 வருஷம் வட்டி வீதம் தானே. அடுத்து இந்த எத்தனை வருஷம் போடுவோம் இது இந்தியாவில் 7000 படி ஆகும். 7000 விட கூட வரும். எத்தனை போட்டால் வேறுபாடு இருக்கு. ஆனா நான் இப்படி பார்க்க Recording in progress. 0.02 எத்தனை மடக்கு தானே போடுவோம். போட்ட 20 பேர் நாங்கள் ஒரு சும்மா நீங்க உங்களோட சயின்டிபிக் கால்குலேட்டர்னா எண்ணெரியல் 5200 பிளாக் ஸ்டார்ட் ரைட் பிளாக் ஸ்டார்ட் சயின்டிபிக் கால்குலேட்டர் கையில ஓகே. இப்ப இந்த சயின்டிபிக் கால்குலேட்டர்ல 5200 பிளாக் ஸ்டார்ட் பண்ணி 1.028 இந்த எக்ஸின் என்ன மடுக்கொண்டு கொண்டு இருக்கு பாருங்க. இல்லாட்டி இப்படி ஒரு அடையாளம் இருக்கு. எக்ஸின் என்ன மடுக்கு சரி. எக்ஸின் என்ன மடுக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு குடி இருக்கு கையில இல்ல. எக்ஸின் என்ன மடுக்கன்னு இருக்கு சரி. அப்ப அதை போடக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கு. நீங்கள் பக்கத்துல இருந்து இயற போடுங்க. இப்ப நீங்க சும்மா ஒரு இயற போட்டு பாருங்க. ஒரு 5 வருஷம் போட்டு பாருங்க. 5 வருஷம் போட்டா இது ஒரு விட இருக்கு. அது 7000 விட கூட வேண்டா நாங்க பார்ப்போம். இப்ப நாங்கள வந்து இயற மாத்திக்கொள்ளும். உங்களுக்கு ஒன்று தெரியாது வச்சுக்கொள்ளுவோம். இப்ப நீங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சிருக்கீங்க சரி. இப்படி ஒரு சமன்பாடு என்ன சொல்றது 5200 பிளாக் ஸ்டார்ட் 1.028 அடுத்து எக்ஸின் என்ன மடக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கு இல்ல பிரச்சனை கையில இல்ல அது ஞாபகம் வர்றது இல்ல சரி. எக்ஸின் என்ன மடக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸின் வையா மடக்கம் என்ன மடக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு போடுறது வச்சிருக்கீங்களா சரி. அத கூட இப்ப நீங்க இதுல போட்டு பாருங்க வச்சிருக்கீங்களா. என்னென்ன எக்ஸின் என்ன மடக்கம் இருக்கு ரைட். இப்படி 5200 பிளாக் ஸ்டார்ட் 1.028 அடுத்து என்ன போடுறது எக்ஸன் என்னதான் என்ன அதுல 5 போட்டு பாருங்க. 5 போட்டா 5969 வருது. அது வராது சரி. இல்லாட்டி போன்லயும் செய்த போன்ல அங்க வைக்கலாம் தானே. 11 கூட வருது. 7 போட்டா வருது இல்ல. 11 கூட வருதுனே. 10 போட்டால் 6853 வருது. நாங்க 11 போட்டோம்னா 7045 வருது. அப்ப இத 11 கூட 7045 வருது சரிண்ணே. அப்ப இதுல 7000 விட கூட வேணும். எது தரும் நாங்கள் இந்த கேள்வி கொடுக்கலாம். வேற எங்களுக்கு ஈஸியா அனுபவம் வந்து இப்படி ஈஸியான கொடுக்கலாம். அவர் உங்களை கேட்ட கேள்வி என்ன 2% வட்டி வீத வட்டியில முதலீட்டு 7000 விட அதிகரிப்பதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும். 7000 விட கூட 7000 விட கூட எத்தனை வருஷம் எடுக்கும் கேட்கிறது. அப்ப நாங்க 7000 விட கூட 11 வருஷத்துல இருக்கலாம். இப்படி செய்து பார்த்துட்டு இந்த 11 வருடம் வந்து ஒன்னும் தெரியாம செய்ய அது வேற ஒரு வழி செய்யலாம். எப்படி செய்ய சிரமம். ஓகே. வருடாந்தம் திரட்டிய வட்டி வழங்கப்படும் ஒரு முதலீடு 15 வருடங்களில் இரட்டிப்பு மடங்காது. இது 8 மடங்காவதுக்கு எத்தனை வருடங்கள் இருக்கு. இப்ப இதையும் இதே மாதிரி தான் வேறு ஒரு வளம் இல்லை. நாங்கள் ஒரு கற்பனை உதாரணம் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா இவர் சொல்ற ஒரு திரட்டிய வட்டி கொடுக்கிறேன். அந்த வட்டியும் எனக்கு தெரியல. வருடாந்த திரட்டிய வட்டி வழங்கப்படும் ஒரு முதலீடு 15 வருடங்களின் பின் 2 மடங்காது சரி.
அது 8 மடங்காவதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும்? என்ன வரும்? இரண்டாம் சரி 1/6 எண்ணாம் அடுக்கு 2 சரி இது 2 மடங்கா. அப்ப எத்தனை 15 வருடத்துல 2 மடங்கா, 15 வருடத்துல 2 மடங்கா. ஆனா எத்தனை வருடத்துல அது 8 மடங்கா இந்த வருடம் 8 மடங்காக எத்தனை வருடம் எடுக்கும்? அப்ப 15 வருஷத்துல 2 மடங்கு. அப்ப இதுல நாங்க இந்த 15 வரும். இதுக்கு என்ன விட போட்டுடலாம்? இப்படிதான் கேட்கல. 2 சமன் 1/6 எண்ணாம் அடுக்கு சரி. இப்ப 2 சமன் 1/6 எண்ணாம் அடுக்கு 15 2 மடங்கா 2 வரும். இப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப வாங்க 2 1/15 சமன் 1/6 ஆரம் இருக்கணும். 1 6 சரி. இங்க 6 வந்து இது எப்படி வருமா? 2 1/15 சரி. இந்த 6 இருக்கு. இந்த 1/6 தானே இருக்குது. இங்க 1 வந்து இங்க கழிச்சா 6. அப்ப எப்படி எடுக்கலாம் பாருங்க. 2 sorry என்ன எடுக்கலாம் பாருங்க. 3 போதும். 4 சரி. இது 1 இங்கால கூட்டுறது இங்க வந்து கழிக்கும். 2 1/15 அது எடுத்து அப்புறம் -1 சமம். பாக்கல கல்குலேட்டர் பாக்குறேன். சார் 6 காண இல்லாம வருடம் காண இல்லாத சார். விளங்குங்க? 6 இல்லாம 2 4 4 8 ஆகிறதுக்கு அடுத்தடுத்த 15 30 45 என்று பாக்கிறார். அப்படி வராது, அப்படி வராது. 45 வராது. அது கீழேதான் வரும். இதுல வருது இல்லையே ஃபர்ஸ்ட் செய்யறது பாருங்க. சரி, 45 வரும். 45 வருஷத்துல வருது. ஆ. 45 வருஷத்துல வருது.
R வந்து 4.75 வரும்னு நினைக்கிறேன். இப்படிதான் வச்சது நாங்க 4.72 7.2 அப்படி வருமே. அப்படி என்ன இல்லாட்டி இதே போட்டாங்க 4.72 வருது. 6 சமன் 4.72 பிறகு நீங்கள் இங்க 8 சமன் 1 சக R வந்து தசம் 0.472 அடுக்கு எண். இது தெரியா கணியமா வச்சிருந்தேன். இப்படி வராது. என்னன்னு வரும்? இது இப்படிதான் வருமே. 2 சமன் 1 சமன் 6 என்னாம் அடுக்கண்டு போட எண் 15 போடுறோம். 15 வருஷத்துல ரெட்டிப்பாகுதுன்னா R வந்து தசம் 4.73 வீதத்துல வருது. சரி அப்படிதான் வருது. 4.72 4.72 வருது. தானே 7.2 வந்தா இனி இது இதாகிறது எத்தனை வருஷத்துல வைக்கணும்? அப்ப 8 மடங்கு ஆகிறதுக்கு சரி 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் மட்டும் வைக்கணும்? சரி அப்ப எப்படி சொல்லலாம்? 8 சமன் 1 சக
தசம் 0.472 இன் அடுக்கு போடும் வெண்காணும் போட இதுல எத்தனை மடங்கு வரும்? மடங்காகும். என்னன்னு சுருக்கலாம் 45 வருடம் பெறும். ரெண்டு பக்கமும் லாக் போட சரி சார். போட்டு தான் எடுக்கணும். 45 வருடம் தான் வருது. கல்குலேட்டர் இல்ல, கல்குலேட்டர் தான் அதுல சயின்டிபிக் கல்குலேட்டர் தான் ஈஸியா கொடுக்குறேன். இல்ல போன்ல சுருக்கி நான் கிடையாது. சரிண்ணே, போட்டோ எடுத்தா தான் அது சரிண்ணே. 45 வருடம் மட்டும் வருமா சுருக்கி பாப்பீங்களாண்ணே? ஓகே, அது அதுல இருக்கிற வடிவம் அதான் அதுல வந்தது. சரி, அடுத்தது 16ஆம் வருடத்துக்கு 3 வருடங்களுக்கான கூட்டு வட்டி 2522 ரூபா எனின் வட்டி வீதம் என்னவாயிருக்கு? 16ஆம் வருடத்துக்கு 3 வருடங்களுக்கான கூட்டு வட்டி 16,522 ரூபாய் என்ற வட்டி வீதம் என்னன்னு. அப்ப அதுக்கு நாங்கள் அப்படி நாங்கள் ஈஸியா பார்ப்போம் தானே. இப்ப ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூ 1+6 என்ன இருக்கு? இதுல 16,522 ரூபா தானே. அப்ப இதுல 18,522 ரூபா வட்டியும் இருக்கின்றது. இதுல ப்ரெசென்ட் வேல்யூ 16,000. ஆர் சரி, ஆறு தெரியாது. எண் 3 சரிண்ணே. சரிண்ணே, அப்ப இப்ப வாங்க. இது 18,522 சமன். இது என்னது? 6 தெரியாது. அப்படி என்னன்னு சொல்லலாம். இருக்கணும்னா 6 16,000 ரூபாய் முதலீட்டுக்கு 3 வருடங்களுக்குமான கூட்டு வட்டி 2,522 ரூபாய். வட்டி வீதம் என்னவாக இருக்கு? இந்த 6 இருக்கு. 6 இருக்கு. என்னென்ன 6 காணலாம். சரி, இப்ப வாங்க, இதை நாங்கள் இதாவது நீக்கட்டும். இந்தியால பெருக்கிறது இந்தியால வந்து பிரிக்கும். 18,522 16,000 சமன் 1/6. 3ஆம் இதை பிரிச்சு வர விடைய அது வந்து நீங்கள் 3 போட்டு அதை எடுத்தோம்னா ஈஸியா வாங்க. 18,000 பாருங்க. சரி, 18,000
522 2522 18,522 16,000 பிரிச்ச 1.157 625 வருது சரி சமன் 1/6 3ஆம் அடுக்கு அப்ப இத 1 ഇതിന്റെ சரி 1.1576225 3 1 சமன் 1/6 வரும் சரி இந்த இதை பிரிச்சு வர்றதுல இருந்து உண்டா கிடைச்சா 6 சமன் சரி 1.1576 2 5 3 -1 6 சரி எத்தனை பேர் தான் ஒன்று செய்யலாங்க இப்படி இதுக்கு நீங்கள் போட -1 போட ஆகுது இப்படி சுருக்கி எடுத்து இல்லைன்னா எடுக்கலாமா இப்படிதான் வருமா இப்படி சுருக்கி எடுத்து இல்லைன்னா தெரியாது அடுத்த கேள்வி 1 லட்சம் ரூபாயானது 4 வருடங்களுக்கு வருடாந்த 20% கூட்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை திரட்டும் அடிப்படையில் முதலிடப்படுறது அதனால திரட்டிய வருமதியா கணிக்கும் அது 4 வருஷத்துக்கு சரி 20% வட்டி காலாண்டுக்கு வரும் இதை சுருக்கிடுங்க அப்படி வருமா சரி இதோட முடிப்போம் இப்ப சரிண்ணே 1 லட்சம் ரூபாய் சரி காலாண்டு கூட்டு தான் நிகழ்த்த வரேனே ஃபியூச்சர் வேல்யூ present value 1 plus 6 6ங்களையும் m என்னன்னு இப்ப இதுல 1 லட்சம் ரூபாய் 1 6 எத்தனை 20% பெண்டிங்கு காலாண்டு 4 தர எத்தனை வருஷத்துக்கா சரி எத்தனை வருஷத்துக்கா சொல்லினா 4 வருஷம் 1 வருஷம் 0 4 0 5 16 இதை எதுக்கு இப்படி கிடைக்கிறோம்ல அதுக்கு இதுதான் விட நீங்க 1 லட்சம் 1.05 16ஆம் அடுக்கு அதை காணும் அதற்கு விட அடுத்த ஒரு கம்பெனி அதான முதலீட்டு வீதம் வருடாந்த 10% கூட்டு வட்டி வருவாய் உழைப்பதற்கு எதிராக அது காலாண்டுக்கு ஒரு முறை கேட்டப்படி அதாவது பயனுறுதி மிக்க வட்டி வீதம் என்று கேட்க சரி அப்ப அதை கேட்கணும் பயனுறுதி மிக்க வட்டி அப்ப ஏஇஆர் இது சைன் அடுத்து ஏஇஆர் கேட்டது ஏஇஆர் என்ன சொல்லினா 1/6 எம் சரி mn -1 சரி 1 எத்தனை வீத வட்டி 10 வீதம் அப்ப தசம் 1 காலாண்டு 4 இது மேல 4 தர 1 தானே அது வருஷம் தானே எத்தனை வருஷம் சொல்லி தானே அப்போ -1 அப்ப 1 சகதசம் 0.25 சரி அது இல்ல 4ஆம் அடுக்கு -1 அப்ப 1.025 4ஆம் அடுக்கு -1 இது അതിന്റെ வட்டி வீதமா இருக்கு தர 100 இதான் பயனுறுதி மிக்க வட்டி வீதம் கேட்டது இந்த கல்விக்கு தான் ஓகே இப்ப எனக்கு கொஞ்சம் முடித்து கொண்டு போட்டோம் தானே அப்ப இந்த சில நம்மளுக்கு அந்த இதுக்குள்ள இந்த சாமாடுகள்ல காண்பிசனே அதுகளை அது ஈஸியா நீங்கள் அதை உடைக்கலாம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸியா பாருங்க அதுல அந்த என்ன அந்த இயர்களை நான் எங்களுடைய கல்குலேட்டர் அதுல ஈஸியா அப்ளை பண்ணி காட்டி இருக்கும்படியே சரி நீங்கள் ஈக்குவேஷனை போடுங்க ஈக்குவேஷனை போட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நார்மலாக நீங்கள் எளிய வட்டி கூட்டு வட்டி அந்த இதை போட்டு ஈஸியாக உடைச்சு கொண்டு போங்க சரிங்க உடைச்சு கொண்டு வரலாம் இது என்ன எளிய வட்டி கூட்டு வட்டி மற்றது இந்த விளைவி
பார்த்து கொண்டு போனோம்ல ஈஸியாக போகலாம். சரி, ஓகே. இன்றைக்கு இதை காண நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இதை இருக்க பார்க்கலாம். சரிதானே? ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay, thank you. Recording stopped.